வெரி குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆக்சிஸ் இந்தியா. இன்றைக்கி நிறைய பேர் இந்த பிஸ்னஸ்க்குள்ளே வரீங்க. பட் இந்த பிஸ்னஸ் எவ்வளோ பெரிய பூமை கொடுக்கும், இந்த பிஸ்னஸ் எந்த அளவுக்கு போகுன்ற நம்பிக்கையும் பிலீவ்னஸும் அவங்களுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் பிஸ்னஸை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போக முடியும். ஸோ பிஸ்னஸ்னால் எல்லாமே பிஸ்னஸ் தான். பட் நம்மளுக்குள்ள நம்பிக்கை எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் உங்களோட இன்கம் இருக்கும். ஸோ பிஸ்னஸ்க்காக இன்கம் இருக்காது, உங்களுக்குள்ளே இருக்க நம்பிக்கையால் தான் இன்கம் இருக்கும். ஏன்னா பிஸ்னஸ்க்காக இன்கம் இருந்தால் சேல்ரி சேம், எல்லா பர்சனுக்கும் சேமாக தான் சேல்ரி வரும். வேலை பண்ணுறாங்க பண்ணல அதை பற்றி கவலை இல்லை. பட் பிஸ்னஸ் காமன். பட் அதில் இருக்கவங்க எந்த அளவுக்கு அவங்கள அதில் ஈடுபாடு படுத்திக்கிறாங்களோ அவங்களுக்கு இன்கம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ அதுக்காக சிம்பிளான விஷயந்தான். இந்த பிஸ்னஸை பற்றி 4 பேர்கிட்ட பேசும்போது உங்களுக்கு எதுவுமே தெரிலனா 1000 ரூபா 1000 2000 வரும். பட் இந்த பிஸ்னஸை பற்றி நிறைய டேட்டாஸ் எடுத்து நீங்கள் பேசுனீங்கன்னா 10,000 வரும். பட் இந்த பிஸ்னஸை பற்றி A to Z இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும், நெக்ஸ்ட் இயர் என்ன நடக்கும், A to Z புள்ளி விவரமாக நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் எல்லாருமே லட்சாதிபதி. ஸோ அதுக்கான தகவல், எனக்கு தெரிஞ்ச தகவல் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். accessindia.com இந்த கம்பெனி என்ன, எதுக்காக உருவாக்கப்பட்ட கம்பெனி, ஏன்னா எந்த ஒரு கம்பெனியில் நம்ம இருக்கோமோ அந்த கம்பெனியை பற்றி ஃபியூச்சர் பிளான் தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் நம்ம அதில் எஃபோர்ட்டை ஃபுல்லாக போட முடியும். accessindia.com ஒரு ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி. இந்த ஆன்லைன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கம்பெனி, இந்த கம்பெனி எதுக்காக வந்திருக்கு? சேம் பிரதர், எல்லாருமே மணியை ஏர்ன் பண்ண தான் வந்திருக்காங்க. பட் இந்த மார்க்கெட்ன்றது இன்னைக்கு இந்தியாவில் மிக பெருசாக ஓப்பனாக இருக்கு. காம்படேட்டர் அதிகமாக இல்லாத ஒரு மார்க்கெட்னு சொல்லலாம். எப்படி நான் சொல்றேன்னா, இன்னைக்கு அமேசான் பார்த்தீங்கன்னா 1998 ஜஸ்ட் 2 புக்கை விற்கிறதுக்காக ஸ்டார்ட் பண்ண கம்பெனி படிப்படியாக வளர்ந்து இன்னைக்கு அவங்களோட 1 மினிட்டோட இன்கம் 1 crore. யோசிச்சு பாருங்க, அவங்க ஸ்டார்ட் பண்ண டே 1 அன்னைக்கு 1 crore 1 மினிட்டுக்கு ஏர்ன் பண்ணுவாங்கன்னு அவங்களுக்கு தெரியுமா? உண்மையை சொல்லப்போனால் அவங்களுக்கு அது தெரியும் பிரதர். அதனால தான் அவங்க பிஸ்னஸை இந்த அளவுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ ஏனா தானான்னு யாருமே இங்கே பிஸ்னஸ் பண்ணல. எல்லாரும் ஒரு கோல் செட் பண்ணி என்ன வேணும் சொல்லிட்டு தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ accessindia.com அந்த மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய இன்கம்மை ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்த கம்பெனி தான் accessindia.com. ஸோ இவங்களுக்கும் மற்ற கம்பெனிக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யோசிச்சு பாருங்க, எல்லா கம்பெனியும் 2 விதமாக அந்த கம்பெனியை கொண்டு போவாங்க. ஒன்று, கம்பெனிக்கு மார்க்கெட்டிங்கிறது பக்காவா இருக்கணும். மார்க்கெட்டிங் பக்காவா இருந்தா மட்டும்தான் அந்த கம்பெனி நல்ல ப்ராடக்ட்ஸை சேல்ஸ் பண்ண முடியும். இன்னைக்கு நிறைய நீங்க பார்த்துருப்பீங்க, ஒரு கெட்ட ப்ராடக்டை கூட நல்ல மார்க்கெட்டிங் இருந்தால் சேல்ஸ் பண்ணிடலாம். ஒரு நல்ல மார்க்கெட்டிங்கை வச்சு கெட்ட பொருளை சேல்ஸ் பண்ண முடியுமே தவிர ஒரு நல்ல பொருளை கெட்ட மார்க்கெட்டிங் வச்சு சேல்ஸ் பண்ண முடியாது. அந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இங்க நல்ல மார்க்கெட்டிங் வச்சு நம்ம ப்ராடக்டை சேல்ஸ் பண்ண போறோம். இது ஒரு ஆன்லைன் கம்பெனி. ட்ரெடிஷ்னல் மார்க்கெட்னா ப்ராடக்டை ஃபர்ஸ்ட் வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் கன்சியூமரை ஒருத்தரா நம்ம போய் கொண்டு வரலாம். பட் ஆன்லைன்ல பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் கன்சியூமரை கிரியேட் பண்ணிட்டு அந்த கன்சியூமரை வச்சு தான் ப்ராடக்ட்ஸை லான்ச் பண்ண முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கன்சியூமரை கிரியேட் பண்றது இந்த கம்பெனி என்ன கொண்டு வராங்கன்னா, மார்க்கெட்டிங்ல கான்சன்ட்ரேஷன் பண்றாங்க. அப்போ அந்த மார்க்கெட்டிங்ல என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு எல்லா ஆப், நம்ம போன்ல இருக்க எல்லா ஆப்பையும் எடுத்து பாருங்க, ஷேர் அண்ட் ஏர்ன்ற ஒரு மெத்தடை எல்லாருமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த ஷேர் அண்ட் ஏன்னா, ஒரு வாட்டி இப்போ நான் ஒரு ஓயா ஆப் யூஸ் பண்றேன்னா ஒரு ஃப்ரெண்டுக்கு அதை சென்ட் பண்ணா அதோட எனக்கு 200 rupees கொடுத்து அதுக்கப்புறம் அவர் எத்தனை பேருக்கு சென்ட் பண்ணாலும் அவர் எத்தனை வாட்டி புக் பண்ணாலும் எனக்கு இன்கம் கிடையாது. பட் இன்ட்ரடியூசர் பார்த்தீங்கன்னா நான் தான். அதை இந்த கம்பெனி ரெண்டாவது அந்த இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கு மூலியமா அந்த கம்பெனிக்கு எந்த ப்ராஃபிட்டும் இல்லாதனால 1 டைம் மணியை கொடுத்து ஸ்டாப் பண்ணிடுறாங்க அதோட. பட் இங்க மந்த் அண்ட் மந்த் ஒரு மெயின்டைன் பண்ணி ஒரு மேனேஜ்மெண்ட் பண்ணி அந்த டீமை பெருக்கிறதுக்காக இங்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மூலியமா நம்ம லிங்க்லயே வச்சுக்கிறாங்க. ஸோ அதுக்கு தான் இந்த ஒரு மார்க்கெட்டிங் பிளான் கொண்டு வந்திருக்காங்க. அந்த மார்க்கெட்டிங் பிளான்ல பாத்தீங்கன்னா, இப்போ பிசினஸ் மைண்டடாகவும் உள்ள வருவாங்க, மார்க்கெட்ல கன்சியூமர் மைண்டடாகவும் வருவாங்க. பிசினஸ் மைண்டடா வரவங்களுக்கு இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, வெளி உலகத்துல பிசினஸ் எப்படி இருக்கு. ஒரு 5 lakhs இன்வெஸ்ட் பண்ணாலும் நம்மளுக்கு லாபம் எவ்வளவு கிடைக்கும்? 5 lakh கொடுத்து ஒரு டீ கடை வச்ச உடனே லாபம் வந்துருமா? ஒரு டீ யாராவது சாப்பிட்டு அந்த டீ கிளாஸை கழுவுனாதான் ₹1 ப்ராஃபிட் கிடைக்கும். பட் இங்க டென்ஷன் இல்லாம பிபி இல்லாம ஜஸ்ட் ஒரு 5500 rupeesக்கு நம்மளுக்கு இந்த வியாபார வாய்ப்பு கிடைக்குது. இந்த 5500 rupeesக்கு நம்மளுக்கு என்னெல்லாம் கிடைக்குதுன்னா, யூசர் ஐடி, பாஸ்வேர்ட், லைஃப் டைம் மெம்பர்ஷிப், அது மட்டும் இல்லாம ஆக்சிஸ் இந்தியாவோட பர்மனன்ட் பிரான்ச்சைசி நம்மளுக்கு கிடைக்குது.
இது எல்லாமே பாத்தீங்கன்னா யோசிச்சு பாருங்க. இப்ப எனக்கு கீழே வீக் அண்ட் வீக் 10 lakhs 20 lakhs பே அவுட் போகுது. நான் உட்காந்து கணக்கு பாக்குறது கிடையாது. அப்ப இந்த மாதிரி பிசினஸ்க்கு எல்லாமே சர்வீஸ் அவங்க கொடுக்குறாங்க. ஆப் நான் உட்காந்து கரண்ட் பில் கட்டுறது கிடையாது, கூகுளுக்கு பே பண்றது கிடையாது. ஆனா பட் அந்த ஆப் யூஸ் பண்ணி நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். எல்லாத்துக்குமே எனக்கு ஒரே ஒரு விஷயம் தான், 5500 rupees. நீங்க நிறைய பேர் சொல்லுவாங்க கொடுக்குற காசுக்கு எதுவுமே தரலையப்பா. யோசிச்சு பாருங்க, நம்ம காலேஜ்ல படிக்கிறோம், காலேஜ்ல கொடுக்குற காசுக்கு ஏதாவது ப்ராடக்ட் கொடுத்து அனுப்புறாங்களா? டியூஷன் படிக்கணும், குடிக்கிற காசுக்கு ப்ராடக்ட் கொடுத்தா நாலேஜ் கொடுக்குற இடத்துல ப்ராடக்ட் கொடுக்க மாட்டாங்க. இட்ஸ் அ நாலேஜபிள் பிஸ்னஸ். தென் பாத்தீங்கன்னா இது ஓகே, பிசினஸ்க்கு ஓகேப்பா. கன்சியூமர் என்ன பண்ணுவாங்க? கன்சியூமர் ப்ராஃபிட். கன்சியூமருக்கு என்னப்பா ப்ராஃபிட்னா, இன்னைக்கு கன்சியூமர் 5500 rupees நம்மளுக்கு பே பண்றாங்கன்னா இன்ட்டு 3 times 16,500 rupees நம்ம ப்ராஃபிட்டா அவருக்கு வேலெட்ல கொடுத்துறோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும்னா, எழுதி தரேன், நெக்ஸ்ட் இயர்ல நம்ம கம்பெனில குறைஞ்சது 10 lakhs ப்ராடக்ட்ஸ் ஆகுது இருக்கும். அப்படி 10 lakhs ப்ராடக்ட்ஸ் இருக்கும் போது எல்லாருமே எங்க வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க, இங்க தான் வாங்கணும்னு முடிவு பண்ணுவாங்க. அப்ப 10,000 மதிப்புள்ள ஒரு சாம்சங் டிவியோ எல்ஜி டிவியோ அவங்க வாங்கும்போது 20% டிஸ்கவுண்ட் கிடைச்சாவே அவங்க 8,000 பே பண்ணா போதும், 2,000 அவங்களுக்கு அவங்க வவுச்சர்ல இருந்து டிடெக்ட் ஆகும். இப்படியும் அவங்க வவுச்சர் காலி பண்ணலாம். இல்லப்பா இன்னைக்கே நான் ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா, ப்ரொஃபஷனல் கிட், அதாவது 3160 ரூபா மதிப்புள்ள ப்ரொஃபஷனல் கிட்ட அவங்க வீட்டுக்கு மாசம் மாசம் வாங்குறது மூலியமா 2500 அவங்க பே பண்ணா போதும். அவங்களுக்கு ப்ராஃபிட்னு பாத்தீங்கன்னா 660 ரூபா ப்ராஃபிட். அப்போ ஒரு 660 ரூபாவை தொடர்ந்து 12 மாசம் வாங்கினாவே 7,920 ரூபா. நம்ம கட்டினது 5,500 ரூபா. அப்ப நம்ம கொடுத்த காசுக்கு விட அதிகமாக தான் நம்மளுக்கு லாபம் கிடைக்குது. இது கன்சியூமரா இருந்தா மட்டுமே இவ்வளவு லாபம் கிடைக்குது. இதை பிசினஸா எடுத்து பண்ணா இன்னும் அதிகமா லாபம் கிடைக்கும். அது என்ன ப்ராஃபிட்னா, இப்ப யோசிச்சு பாருங்க, இந்த கம்பெனிக்கும் ப்ராஃபிட் வரணும், அட் த சேம் டைம் நம்மளுக்கும் ப்ராஃபிட் வரணும். ஃபர்ஸ்ட் இந்த கம்பெனி முழுக்க கன்சியூமரை கிரியேட் பண்றது தான் இவங்களோட கான்சென்ட்ரேஷன் இருக்கு. ஸோ கன்சியூமரை கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு இன்கம் கொடுக்குறாங்க. அந்த இன்கம் வந்து நம்ம ஒரு பிசினஸ் பண்ணா நம்மளுக்கும் இன்கம் வரணும், அட் த சேம் டைம் அதே இன்கம் கம்பெனிக்கும் போகணும். 2 பேருக்கும் இன்கம் இல்லைன்னா, நான் எனக்கு இன்கம் இல்லைன்னா பிசினஸ் நடக்காது. அதே டைம் கம்பெனிக்கு என்ன இல்லைன்னா கம்பெனி ஸ்டாண்டர்டா இருக்காது. அப்ப ரெண்டுத்தையும் பிளான் பண்ணி இந்த கம்பெனி என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, இப்ப நான் பாத்தீங்கன்னா இந்த கம்பெனில உள்ள வரும்போதே பேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணேன். எனக்கு என்ன வேணும்ன்றத நான் முடிவு பண்ணி இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் கிரியேட் பண்ணேன். 7 IDs. 7 IDஸ்க்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது பார்த்தா 38,000 சம்திங் பே பண்ணேன். இந்த 38,000க்கு எனக்கு 7 பிளேஸ்மெண்ட் கிடைச்சிச்சு. இந்த 7 பிளேஸ்மெண்ட்டை வச்சு நான் எதுக்காக இந்த 7 பிளேஸ்மெண்ட் போட்டேன்னா, எனக்கு இந்த எஃபோர்ட் தெரியும், டீம் பில்டிங் தெரியும், எல்லாமே தெரியும். அப்ப நான் ஒரு ஐடி போட்டு எனக்கு கீழே நிறைய பேர் மெம்பர்ஸ் வரும்போது நான் அங்க வேடிக்கை பார்க்க விரும்பல. அதனால 7 IDs லாகின் பண்ணேன். இதுக்கு என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா, 7 ID பண்ணும்போது பெர் வீக் என்னால 4,20,000 சம்பாதிக்க முடியும். 1,000 2,000 சம்பாதிக்கிறது இந்த பிசினஸ் குள்ளே நான் வந்திருக்க மாட்டேன். ஸோ 7 ID போடும்போது பெர் வீக் 4,20,000 சம்பாதிக்க முடியும். பெர் மந்த் 16 lakhs ஏர்ன் பண்ண முடியும். பெர் இயர் வந்து 2 crores வரைக்கும் இந்த பிசினஸ் மூலமா இந்த ஐடியில மட்டும் ஏர்ன் பண்ண முடியும். சோ நான் வந்து பாத்தீங்கன்னா பெர் மந்த் 16 lakhs வந்து ஃபோக்கஸ் பண்ணி இந்த 1 இயருக்கு ஒர்க் பண்ண போறேன். அப்படி என்னப்பா பண்ண போறேன்னா, எனக்கு இருக்கிற 7 ஐடியில 4 வித்த ஓபன் பண்ணி 3 ஐடிக்கு இன்கம் பண்ணிட்டேன். சோ இன்கம் பண்ணி அந்த பிசினஸ் எடுத்து 7 month ஆகுது. இந்த 7 monthல 4 டீமை பில்ட் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணது மூலமா எனக்கு கிடைச்ச பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு 14,80,000 ஏர்ன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் ஷிஃப்ட் டாப் அண்ட் கார் மாடல் வாங்கியிருக்கேன். யோசிச்சு பாருங்க, இது எல்லாமே 7 monthல நடந்திருக்கு. இதுக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணது 38,000. இன்னைக்கு நிறைய பேரு ஸ்பெண்டே பண்ணாம ஏர்ன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. விதைக்காம அறுக்க முடியாது. அப்படி அறுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க முட்டாள்னு அர்த்தம். சோ எதா இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் ரிட்டர்ன் வரும். இங்க நான் இன்வெஸ்ட் பண்ணது என்னோட உழைப்ப, என்னோட நம்பிக்கைய. இதே பிசினஸ்ல 7 ID போட்டவங்களா சம்பாதிக்கிறாங்கன்னா தெரியாது. ஏன்னா நம்பிக்கை இருக்கவங்க மட்டும் தான் சம்பாதிப்பாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் சம்பாதிக்கிறேன். உங்களுக்கு என்னைக்கு நம்பிக்கை வருமோ அன்னைக்கு தான் நீங்க சம்பாதிக்க முடியும்.